ஹிந்தி சமஸ்கிருதம் கொண்டு வராங்க, சமஸ்கிருதம் படின்றாங்க. ஹிந்தி படிக்க சொல்கிறாங்க. ஏன்டா ஹிந்தி படிக்கணும்னு கேட்டால் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குமா? எவ்வளோ ஐயோக்கியத்தனமாக இருக்குங்க. இப்போ சொல்கிறாங்க. அதை ராஜாஜி காலத்தில் சொன்னால் கூட பரவாயில்ல, நம்பலாம். அப்போ இல்லைன்னு இன்னைக்கு இந்தியை தாய்மொழியாக கொண்ட பீகார்லேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து, மத்திய பிரதேசத்துலேருந்து, ஹரியானாவிலேருந்து ஒருவேளை சோற்றுக்கு நம்ம சகோதரன் மாதிரி இருக்கான். அவன் ஒருவேளை சோறு அந்த ஊரில் சாப்பிட முடியல, அவன் இங்கே பஞ்சமலைக்கு வரான், குடும்பத்தோடு வரான். ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, 30 ரூபா கொடுத்தா 3 மாதம் ராத்திரி பகலாக வேலை பார்ப்பேன்னு. அதுக்கு சாட்சியாக இருக்காங்க இவங்க. அப்படி உழைக்கிறாங்க குடும்பத்தோட. ஒருவேளை சோறு, இந்தியிலேயே தூங்குறான், இந்தியிலேயே சாப்பிட்றான், இந்தியிலேயே தும்புறான், இந்தியிலேயே கண்ணு முழிக்கிறான், இந்தியிலேயே பல்லு வளர்க்குறான். அவனுக்கு அவன் ஊரில் ஒருவேளை சாப்பிட்றதுக்கு கூட வசதி இல்லை. இங்கே நம்மளை ஹிந்தி படிங்கிறான்னா எவனை ஏமாத்துறதுக்கு இது? அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹிந்தி படிக்கிற நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா அங்கே ஹிந்தி தெரியாதனால ரொம்ப கஷ்டப்படுவீங்களா? நம்ம வியாபாரம் பண்ண முடியாதான்? எவ்வளோ பொய். தமிழ்நாட்டில் இன்னொரு சிறப்பு சொல்லணும். இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் எங்கே வரான்? இந்தியை படித்த ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ மற்ற ஊருக்கு இல்லை, தமிழ்நாட்டில் அதிகம் வரான். எந்த ஊர்? தமிழ்நாடு. இந்தி ஒழிக என்று இந்திக்கு எதிரான போராட்டம் நடத்தி இந்தியை ஒழிச்சு கட்டின ஊரில் இந்திக்காரெலாம் வேலைக்கு இங்கே வராங்க. இங்கே வேலைக்கு வர்றது காரணமே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததுனால தான் இந்திக்காரன் இங்கே வரான். அப்புறம் ஹிந்தி படித்தா தான் நார்த் இந்தியாவில் போய் நம்ம புழங்க முடியுமா? இல்லாட்டி கஷ்டமா? வேலை பார்க்க முடியாதா? எவ்வளோ பொய். இங்கே இருக்கிற மார்வாடி இருக்கான்ல, எவ்வளோ நாளாக இருக்கான் தமிழ்நாட்டில். மார்வாடி தமிழ்நாட்டுக்கு பல ஆண்டுகளாக இருக்காங்க. இன்றைக்கி என்ன சார் நம்மள்கிட்டே இன்னும் இவன் கண்டுக்க மாட்டேன்னு 50 வருஷமாக அப்படியே பேசுகிறான். அவன் இங்கே வரும்போது அவனுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அவன் வட்டி கடை வச்சு சுரண்டா இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. என்னைய அப்படின்னு தான் பேசுவாங்க. ஹிந்தி முழுக்க தெரிஞ்சு தமிழ் சுத்தமாக தெரியாத ஒரு மார்வாடி தமிழ்நாட்டுக்குள் நம்மளோட சிறப்பாக தெரிந்து வாழும் பகுதியில் அந்த மொழி அவனுக்கு தெரியாதுங்க, இன்றைக்கி வரைக்கும் தெரியாதுங்க. நம்மளோட சிறப்பாக நம்மளை சுரண்டி பங்களா கட்டியிருக்கான், சவுகார்பேட்டு பூரா வச்சிருக்கான். நீங்கள் போனீங்கன்னா தமிழில் கேட்க முடியாது. அப்போ ஒரு மொழியை படைச்சா தான் அந்த மாநிலத்தில் போய் பிழைக்க முடியுங்கிறதே ஒரு மோசடி என்பதற்கு தமிழ்நாட்டில் தமிழே தெரியாத மார்வாடிகள் இத்தனை ஆண்டுகளாக சுரண்டுறான்ல, அது ஒரு உதாரணம்.